விசுவாசம்னா என்னங்க? விசுவாசம்னா ரூத்ன்ற ஒரு பெண்மணியை பத்தி பைபிள் அழகா பேசு. அவருடைய வாழ்க்கை உண்மையானது. அவர்கிட்ட இருக்கிற உண்மைதான் விசுவாசம். அதை பத்தி விளக்கமா பார்ப்போமா? வாங்க. நான் பழனிவேலு. வணக்கம். ரூத்ன்ற பெண்மணி மோவாப் என்கிற இனத்தை சேர்ந்த பெண்மணி. இஸ்ரவேலுக்கு அவர்கள் பகைஞர்கள். அவர்களை அழிக்கத்தான் இஸ்ரவேலர்கள் விரும்புவாங்க, அல்லது மோவாபியர் இஸ்ரவேலை அழிக்க முயற்சி பண்ணுவாங்க. ரெண்டு பேருக்கும் இடையில என்னைக்குமே சமாதானம் இருந்ததில்லை. ஆனா இந்த பெண்மணி மோவாப் இனத்தை சேர்ந்தவளா இருந்தாலும் நவோமியின் அப்படின்ற ஒரு பெண்ணோட, இஸ்ரவேல் பெண்ணோட பிள்ளைகளை ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த பிள்ளைங்க செத்து போயிடுறாங்க. நவோமியினுடைய புருஷனும் செத்து போயிடுறான். தனக்கு வாழ்வதற்கு ஆதாரம் மோவாப் தேசத்துல இல்லைன்னு கண்டு நவோமி திரும்ப தன்னுடைய பிறந்த தேசமான இஸ்ரவேல் தேசத்துக்கு பெத்லகேமுக்கு திரும்பி வரான். இதுதான் கதை. ஆனா ரூத்தினுடைய விசேஷம் என்னன்னா, அவன் நவோமியை பற்றி கொண்டிருக்கான். உன்னுடைய ஜனங்கள் தான் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேசம்தான் என்னுடைய தேசம், உன்னுடைய கடவுள் தான் என்னுடைய கடவுள். நீ சாகிற இடத்துல தான் சாவேன். ஒரு தீர்மானமா உறுதியா அவ பின்னாடி வரா. பின்னாடி பார்க்கும்போது அவளை தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு வாழ்க்கையை அவளுக்கு செட் பண்ணி தராரு. இஸ்ரவேல் தேசத்துல அவளுடைய சந்ததியில தான் இயேசு கிறிஸ்துவும் வருகிறாரு. இதை பின்பகுதியில படிக்கிறோம். உண்மை, விசுவாசன்றது உண்மை. அவட்ட எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை, எந்தவித நன்மையும் வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. நம்மிடமிருந்து எந்தவித நன்மையும் வருவதற்கு வாய்ப்பில்லை. இவளிடமும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை. பியூர் லவ். அவ்வளவுதாங்க விசுவாசம். தேவன் எதையோ என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. காணிக்கை கொடுக்கிறோம், சர்ச்சு கட்டுறோம், பண்டிகை கொண்டாடுறோம், புது புது ஆடைகள் அணிந்து பாட்டு பாடுறோம். அவரை சந்தோஷப்படுத்துறதாக மத நம்பிக்கைகள் நிறைய நம்மகிட்ட இருக்கு, நிறைய. அவைகள் எதுவுமே விசுவாசம் இல்லை. அவைகள் எதுவுமே நமக்கு விசுவாசத்தை சொல்லித்தரல. ஏதோ ஒரு கடமைக்கு செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். பலவித மத பிரிவினைகள். பெந்தெகோஸ்தேன்றான், பிரதர் மிஷன்றான், கேத்தலிக்ன்றான், ஊழியம் செய்யறதுக்காக அந்நிய தேசங்களுக்கு போக சொல்றான். என்னென்னமோ நம்ம கடவுளுக்காக செய்யணும்னு ஆசைப்படுறோம். தேவன் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்றத நாம கண்டுபிடிக்கல. அதாவது நம்மிடத்துல விசுவாசம் இல்ல. உண்மையை சொல்றேன். நான் விசுவாசிக்கிற ஒரு மனுஷனை தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு உதாரணமான ஒரு மனுஷன் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா விசுவாசன்றது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு உள்ளான குணம். அது ஒரு செய்கை இல்லை, அது அந்தரங்கமானது. அது இருந்தா ஒரு வித்தியாசமான செயலை என்கிட்ட உண்டாக்கும். ஏதான் நீங்க ரோத்திட்ட பார்க்கலாம். அது சுயநலமற்றது. அது உண்மையா தேவனை நேசிக்கிறது. தேவனுக்காக நேசிக்கிறேன். அவர் எனக்கு என்ன தருவார்ன்றது இல்லை. அவர் அன்பு எனக்கு வேணும். எங்கேயுமே இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல உனக்கு இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னு ஆசீர்வாதத்தை சொன்னது இல்லை. மாறா அவர் பேசுறது எல்லாமே தெளிவ எடுத்துக்கிட்டு என் பின்னாடி வா. இதான் உண்மை. பிளெயின் ட்ரூத், ஹார்ட் ட்ரூத், ரியல் ட்ரூத். இதுதான் உண்மை. அவர் எதுவுமே எனக்கு வாக்கு பண்ணல. நித்திய ஜீவன் சொல்றாரு, பரலோகம்னு பேசுறாரு. எல்லாம் இந்த உலகத்துக்கு அடுத்தது இல்லை. எனக்கு வேலை தருவாரு, வீடு தருவாரு, நல்லா படிக்க வைப்பாரு. இப்படித்தான் நம்ம கடவுள்கிட்ட வரோம். என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இப்படிதான் கடவுள்கிட்ட போறோம். ஆனா இது பேர் விசுவாசம் இல்லைங்க. இவைகள்ல நீங்க விசுவாசத்தை காண முடியாது. தேவன் என்கிட்ட ஏதாவது பேசுறாரா? தாவீதுட்ட பேசினாரு, ஆபிரகாம்கிட்ட பேசினாரு, ஏன் யோசேப்பிட்ட கூட பேசியிருக்கிறாரு கனவு கொடுத்து. தேவன்றவரு எங்கேயோ
நட்சத்திரத்துக்கு மத்தியில மறைஞ்சுக்கிட்டு இருக்கிறதில்ல, கையை தூக்கி ஓன்னு கத்துறோம், ஆராதிக்கிறோம்னு சொல்லி புலம்புறோம். அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. நம்ம பாடுற பாட்டெல்லாம் அவருக்கு தொல்லையா இருக்கு, பண்டிகை விசனமா இருக்கு, காணிக்க அவருக்கு அருவருப்பா இருக்கு. நீ கோயிலுக்கு போற, அவர் கேட்கவே இல்லை, அவருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. உண்மையை பேசுறேன். நாம சுயநலமான மனுஷங்க, அடிப்படையில சுயநலம் நிறைஞ்சவங்க. அதான் நம்முடைய குணம். தேவன் இப்படிப்பட்டவங்கள்ட்ட பழக முடியாது. அவர் பழகணும் தான் விரும்புறாரு. அவர் அன்பானவரு. அவரு அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? அது சுத்தி வளைச்சிடும். நாம விசுவாசமா இருந்தோம்னா அவர் என்ன செய்வாரு? நம்மளோட வாழ்க்கையே தாங்கையில் எடுத்துப்பாரு, தலையிடுவாரு. நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு அவர் தீர்மானிப்பாரு. நான் எங்க வாழணுன்றதை அவர் தீர்மானிப்பாரு. நான் என்ன படிக்கணும்னு அவர் தீர்மானிப்பாரு. என்ன வேலை செய்யணும்னு அவர் தீர்மானிப்பாரு. இப்படித்தான் தாவீது, இப்படித்தான் யோசேப்பு, இப்படித்தான் ஆபிரகாம், இப்படித்தான் யாக்கோபு, இப்படித்தான் ஈசாக்கு இருந்தாங்க. அவனோட பிள்ளை இஸ்மவேல் தொல்லை கொடுக்குறான், துரத்தி விடுன்றாரு. உனக்கு பிள்ளை இல்லைன்னாக்கா நான் தரேன், பொறுமையாருன்றாரு. பொறுமையாரு. அவன் ஆசைப்படுறது எதுவுமே அவனுக்கு தரல. நான் என்னையும் அவனுக்கு தந்திருக்கேன்னு பேசுறாரு. இங்கதான் இருக்கணும்னு அவன் இருக்க வேண்டிய இடத்த, வாழ வேண்டிய திசையை காண்பிக்கிறாரு. சொந்தக்காரங்களாம் விட்டுட்டு வான்றாரு. இதெல்லாம் கடவுள் பேசுவாரு. என் சொந்தக்காரங்க கூட நான் ஒன்னா இருக்குது, அவருக்கு என்ன, அதனால அவருக்கு என்ன நஷ்டம், அவருக்கு என்ன லாபம், விட்டுட்டு வா. தனிமை. அதான் ஆண்டவர் என்னோட விரும்புறது. நானும் ஆண்டவர் ஒன்னா இருக்கணும். ஒரு விசுவாசன்றது தங்கச்சியும், ஒரு உரிமை, ஒரு ஐக்கியம். தேவனோட எனக்கு ஒரு ஐக்கியம், தேவன் என் வாழ்க்கை மேல எடுத்துக்கிற உரிமை. நான் பலர்கிட்ட பேசி பார்த்திருக்கேன். தேவன் ஒருவனை நடத்துறாரா அப்படின்னு பார்க்க முடியல. தேவனால் நடத்தப்படுற மனுஷனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு. ஏன்? தேவசித்தம் என்ன தெரியல. தேவசித்தம் செய்யற மனுஷனையும் கண்டுபிடிக்க அபூர்வமா இருக்கு. ஏன்? விசுவாசம். நம்ம எதையோ செய்யறோமே ஒழிய எதுவுமே தேவன்கிட்ட போய் சேராதில்ல. தேவன் ஒரு உண்மையான அன்பை தாங்க எதிர்பார்க்கிறாரு. உண்மையான அன்பு இருக்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கைய தன் கையில் எடுத்துக்கிறாரு. ஆபிரகாம் வாழ்க்கைய தன் கையில் எடுத்து அவன் வாழ வேண்டிய வாழ்க்கைய கூட இருந்து தீர்மானிச்சு நடத்தி கொடுத்து மகிமையில கொண்டு போய் சேர்க்கிறார். அவருடைய கட்டுப்பாட்டுல தான் அவன் வாழ்கிறான். அவன் வாழ்க்கையில எதுவுமே அவன் தீர்மானிக்கல. அவனுக்கு ஆபத்துகள் வருது, இவர் கூட இருந்து தப்புவிக்கிறாரு. அவன் ஆண்டவரேன்னு கூப்பிடல. அவர் சொல்ற இடத்த விட்டு மீறி போகும்போதுதான் ஆபத்து வருது. அவன் மனைவியை ஒருத்தன் தூக்கிட்டு போயிடறான். அவன் மனைவியை தூக்கிட்டு போனதுக்கா அவனை அடிச்சு அவன் கதறி கொண்டாந்து அவன் மனைவி திரும்ப அவன்கிட்ட ஒப்படைச்சிடறான். அவன் சொத்தை தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லி வழக்கு ஆடுறோம், கோர்ட்டுக்கு போறோம். நமக்காக தேவன் வழக்கு ஆடுறது இல்லைங்க. இவன் விட்டு கொடுக்குறான். யாருடைய பொருளையும் நான் இச்சிக்க மாட்டேன் அப்படின்னு அவன் பேசுறான். ஏன்னா தேவன் எனக்கு எல்லாத்தையும் செய்வாரு, நீ என்ன எனக்கு தர்றது, செருப்பின் வார் முதற்கொண்டு எனக்கு தரலாம், எடுத்துட்டு போ. இப்படிதான் ஆபிரகாம் இருக்கான். திருப்தி, தான் இருக்கிற நிலைமையிலே திருப்தியா இருக்கான். ஏன்னா தேவன் அவன் வாழ்க்கைய தங்கையில் எடுத்துக்கிட்டார். ஒரு விசுவாசத்த தேவன் அவன்கிட்ட பார்த்தார். உண்மையான அன்பு, இது பேர் தாங்க விசுவாசம். மாசற்ற அன்பு. உண்மை நான் நேசிக்கிறேன், சுத்த இருதயம். ரூத்தை பத்தி போவாஸ் சொல்றான், உன் செய்கைகளை கண்டேன், நீ உன் தகப்பன் தாய் உன் ஜனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு உன் மாமியார் கூட இங்க வந்துட்டு இல்ல, தேவன் உன்னை நிறைவா ஆசீர்வதிப்பாருன்னு போவாஸ் ரூத்தை பார்த்து பேசுறான். நீ எனக்காக எல்லாத்தையும் விட்ட, உன்னுடைய சௌகரியத்துக்கானதை நான் தேடாதிருப்பேனான்னு நவோமி அவளுடைய கல்யாணத்துக்கும் அவளுக்குன்னு ஒரு குடும்பம் அமைவதற்கான முயற்சியை செய்யறார். படிச்சு பாருங்க. இவ எல்லாத்தையும் இழக்கிறா, எந்த பாதுகாப்பும் இல்லை. நவோமி பின்னாடி போறது, எந்தவித வாழ்க்கைக்கு அஷூரன்ஸும் அங்க கிடையாது. அவள்கிட்ட சொத்து இல்லை, வேற பிள்ளைங்க இல்லை, அவளால தன்னையே ஆதரிச்சு கொள்ள முடியாத நிலைமையில இருக்கா. அவ பின்னாடி போறா. இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டவள் தான். அவர் எனக்கு எந்த வித வாக்கு தத்துவமும் தரல, சிலுவைதான் வாக்கு தத்துவம். நாம தேவனுக்கு உண்மையா இருக்கிறது எப்படி? சரி, இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லிட்டேன். சர்ச்சு, பாட்டு பாடுறது, கூட்டம் கட்டு, கும்மால் அடிக்கிறது, இதெல்லாம் கடவுள் திரும்பி கூட பார்க்கல. ரைட்டு, அவருக்கு நான் எப்படி உண்மையா இருக்கிறது? அவர் உங்களோட பண்ணிருக்க உடன்படிக்கைக்கு உண்மையா இருங்கய்யா.
அது போதும். இனி நீ இல்லை, அவரோட நான் மறிச்சிட்டேன், அவரோட அடக்கம் பண்ணிட்டாரே, கிறிஸ்துவே எனக்குள் பேச்சிருக்கிறாரு. இதுதான் நான் பெற்றிருக்கேங்க ஞானஸ்நானம் சொல்லி தருது. இதுக்கு உண்மையா இருங்க, கிறிஸ்துனால வாழ்கிறதுக்கு உண்மையா இருங்கன்றேன். வேற எதையும் செய்யாதீங்க, வேற எதையும் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. சிம்பிள் ஃபெய்த், அது போதுங்க, அது போதும். பெரிய காரியம்லாம் ஆண்டவர் என்கிட்ட கேட்கலங்க. சிம்பிள் ஃபெய்த், சிம்பிள் ஃபெய்த், இது போதுங்க. இதை கத்துக்கோங்க. இது இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையான இந்த விஷயம் இல்லாம நீங்க ஆண்டவரை அணுக கூட முடியாது. அவர் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. உண்மையா பேசுறேன், யோசிக்காதீங்க. உண்மைதான், சிம்பிள் ஃபெய்த். நீங்க என்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கீங்க. நான் சிலுவையில் அறையப்பட்டுட்டேன்னு சொல்லி நீங்க எனக்காக பிழைக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க ஏதாங்க வாழணும், அந்த வாழ்க்கை நீங்க வாழுங்க அப்படின்னு சொல்லி விலகி போயிடுங்க. நிரந்தரமா உண்மையா அதுல அசையாம நினைச்சிருங்க. இதுக்கு மேல நான் வேற எதையுமே பேசலைங்க. என்னுடைய பிரசங்கத்தெல்லாம் கவனிச்சு பாருங்க. இது ஒண்ணுதாங்க அடிப்படை, இது ஒண்ணுதாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். சிம்பிள் ஃபெய்த், கிறிஸ்துனால வாழ்கிறதுல உண்மையா இருங்க. இது போதும், இது போதும். இது உங்களுடைய வாழ்க்கைக்கு சரியான திசை காட்டி, சரியான வழிகாட்டி. இதனுடைய முடிவு சிறப்பா இருக்கும். நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. ஒண்ணுத்த மட்டும் செய்யுங்கய்யா, போதும். விசுவாசன்றது இதுதான். இதுல நீங்க உண்மையா இருக்கிறதா. பெருசா எதுவுமே கடவுள் என்கிட்ட கேட்கலங்க. அவருக்கு நான் பாட்டு பாடுறதுனால குஷியாக மாட்டாரு. விசுவாசமா இருக்கிறதுனால அவர் சந்தோஷப்படுத்தலாம். இது ஒண்ணுதாங்க தேவனை பிரியப்படுத்தும். இது எங்க உங்களை கொண்டு போகும் அதை எனக்கு சொல்ல தெரியாது. எப்படி கொண்டு போகும் அது எனக்கு சொல்ல தெரியும். பாடுகள்ல தான் கொண்டு போகும், நெருக்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ளதான் கொண்டு போகும். ஆனா ஒரு அஷூரன்ஸ், பாதுகாப்பு உண்டு. உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பாதுகாப்பு உண்டு. விடிஞ்சா மண்ணா பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். விடிஞ்ச பிறகு இப்ப இருக்காது. தேவன் உங்க கூட இருப்பாரு, உங்க வாழ்க்கையை நடத்துவாரு. நான் சொன்னல, ஆபிரகாம் வாழ்க்கையை தன் கையில் எடுத்துக்கிட்டாரு. அவரு தூரமாலாம் இருக்கிற கடவுள் கிடையாது. அதை திறந்து விட்டான்னா போதும், உள்ள வந்துருவார். முழுக்க தன் கையில் எடுத்துக்குவார். தேவன் கர்த்தர் எனக்கு அடங்கி இருக்க மாட்டார், அவருக்கு தான் நான் அடங்கி இருக்கணும். அவர் இஷ்டத்துக்கு தான் என்ன கொண்டு போவார், என் இஷ்டத்துக்கு கொண்டு போக மாட்டார். அதான் நல்லது. அதாவது எனக்கு வாழ தெரியாது, அவருக்கு எப்படி என்ன வாழ வைக்கணும்னு தெரியும். அவரு என் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாரு. எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம். அதான் விசுவாசம். கேட்க கூடாது, கேட்க மாட்டேன். ஏன்னா நான் அவரை மனப்பூர்வமா நம்புறேன். அவர் எந்த அஷூரன்ஸும் தரல. நவோமி ரூத்துக்கு எந்த வித அஷூரன்ஸும் தரல. அவ பின்னாடியே போராய்வா அந்த தேசத்துக்கு போயிடுறாங்க. அங்க போய் வார்கோதுமைய பொறுக்கிறதுக்காக வயல்வெளியில போய் சிந்தி கிடக்கிற கோதுமையை பொறுக்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐயா, இப்படித்தாங்க வாழ்றாங்க. கேள்வியே கேட்கலங்க ரூத்து. நவோமிட்ட அங்க வந்துட்டேனே, என் வாழ்க்கை நம்ம என்ன செய்யும், நம்ம நான் எப்படி இருக்க போறேன் கேட்கல. கோதுமை பொறுக்கிட்டு வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. திருப்தியா இருக்கிறாங்க, அடங்கி இருக்காங்க. சிறுமைப்பட்ட ஒரு வாழ்க்கை, பூரணமான மன நிறைவு. நவோமி கூட இருக்கிற நான் போதும். அவ என்ன சொன்னாலோ அதுல அசையாம இருக்கா, அதுல அவ சந்தோஷமா இருக்கா. அப்பதான் நவோமி சொல்றா, உன்னுடைய சௌகரியத்துக்கு உரியதை நான் தேடாதிருப்பேனோ, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் தருவாரு. விசுவாசன்றது ஒரு செய்கை. அது நிரூபிச்ச பிறகுதான் தேவன் எனக்கு இந்த உலகத்துக்கு வேண்டியத, என் சௌகரியத்துக்கு வேண்டியத செய்யறாரு. நியாயம் தானே? நான் முதலாவது என்னுடைய அன்பை நிரூபிச்ச பிறகுதான் தேவன் என்ன எப்படி ஆசீர்வதிக்கணும்னு யோசிக்கிறார். சொல்றேன், இதான் உண்மை. ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை தேடுறது விசுவாசம் இல்லை. இது விசுவாசம் இல்லை. ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை தேடுறது விசுவாசம் இல்லை. ஆண்டவர்கிட்ட உண்மையாக இருந்து அவரை தூண்டி விடுறது என்னுடைய செய்கையினால, உண்மையினால அவராகவே சிந்திக்க வைக்கிறது. என்னுடைய சௌகரியத்துக்கு வேண்டியதை நான் உனக்கு செய்யாதிருப்பேனோ, இது பேர் தாங்க விசுவாசம். அவருக்கு பிரியமாய் நடக்க விசுவாச கத்து தருது.
அவருக்கு அடங்கி போக விசுவாசம் கத்து தருது. அவருக்கு திருப்திப்படுத்த விசுவாசம் கத்து தருது. முதலாவது அதைத்தான் நான் செய்யணும். விசுவாசன்றது அந்தரங்கமானது. விசுவாசன்றது செய்கையை கொண்டது. விசுவாசம்ன்றது ஜீவியத்தை பற்றியது, ஊழியத்தை பற்றியது அல்ல. விசுவாசத்தினால நாங்கள் பிழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஊழியத்து வந்துட்டு காணிக்கையும் தசம்பாவத்தையும் கேட்குறாங்க. அது இல்லைங்க விசுவாசம். அது ஜீவியத்தை பற்றியது. சுத்த இருதயம், பாத்திரத்துக்கு உள்ள அது சுத்தம் பண்ணும். நல் மனசாட்சி, மாயமில்லாத, எப்படி மாயம் இல்லாத விசுவாசம். அதுல அசைவு கிடையாது, அதுல கேள்விகள் கிடையாது. என்ன, அதுல சுயநலம் கிடையாது, சுயநலம் கிடையாது. இந்த வாழ்க்கையை நான் ஏத்துக்கிறதுக்காக தான் உங்க பின்னாடி வந்திருக்கேன். அது எப்படிப்பட்ட வாழ்க்கைனாலும் சரி, அதை ஏத்துக்கிறேன். வயல்வெளியில சிந்தி கிடக்கிற கோதுமையை பொறுக்கிட்டு வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. தன் வாழ்க்கை நாளைக்கு எப்படி இருக்குமோ அதை பத்தி அவளுக்கு கவலையே இல்லை, பயமும் இல்லை, கேள்வியும் இல்லை. ஏன்னா அங்க சுயநலம் இல்லை. சுயத்தை அழிக்கிறது அன்பு தாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, சுயநலமானவங்க. அதே சமயத்துல அன்பாகவும் இருக்க நம்மளால முடியும். தேவனை உண்மையா நேசிக்கும் போது இந்த விசுவாசம் வெளிப்படுது, அன்பு வெளிப்படுது. ஆண்டவரே, நான் உங்களுக்கு உண்மையா இருக்கேன், இதுல எனக்கு மனம் திருப்தி அடையுது. நீங்க எனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை தந்தாலும் நீங்க காண்பிக்கிற வாழ்க்கையில திருப்தியா இருக்கிறேன், நீங்க கொடுக்கிற வாழ்க்கையில திருப்தியா இருக்கேன், கேள்வி எதையும் கேட்கல, அடங்கி இருக்கேன். உண்மை நான் திருப்திப்படுத்துறது தான் என்னுடைய நோக்கமே ஒழிய உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது என் நோக்கம் இல்லை. நீங்க என்னை எப்படி வேணா வைங்க, எங்க வேணா கொண்டு வாங்க, உமக்காக வாழ்கிறேன், உமை சந்தோஷப்படுத்துறதுக்காக வாழ்றேன். புருஷன் சரியில்லை, என் வருமானம் பத்தலை, பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கல, பல கேள்விகள், பல குழப்பங்கள், பல தேவைகள், கடங்காரன். உங்களுக்கு ஒன்று நான் சொல்லட்டா, உண்மையான விசுவாசம் இருந்தால் தான் நம்ம மாம்சத்தை ஜெயிக்க முடியுங்க. அது சுயநலம் பலமானது, நம்மளை ஆட்டி வைக்குது. கடங்காரன் பொண்டாட்டி பொய் சொல்றான், லஞ்சம் வாங்க, அவளை திருப்திப்படுத்தணும்னா நான் லஞ்சம் வாங்கணும். நம்ம சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கோம் தெரியுங்களா, நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு தெரியுங்களா. அதை பாருங்க ஐயா, சுயநலம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. இன்னொரு பக்கம் உலகம் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. உலகம்னா யாரு? நம்ம சொந்தக்காரங்க. நாம விரும்புகிற பொருட்கள், நாம பற்றி கொண்டிருக்க ஆசைப்பட்டு வாங்கி வச்சிருக்கிற பொருட்கள், பட்டம், பதவி, அதிகாரம், அந்தஸ்து, நம்முடைய பலம், சமுதாயத்தில் இருக்கிற நம்முடைய நல்பேரு, இதுக்கெல்லாம் நம்ம அடிமையா இருக்கோம். நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்குது இந்த உலகம். இந்த உலகத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சிலுவை எடுத்துட்டு வான்னு சொல்லி. இங்க தான் இயேசு கிறிஸ்து சிலுவை பத்தி பேசுறாரு. உலகம்தான் சிலுவை. சிலுவையில நான் அறையப்பட்டவனா இருக்கணும் இந்த உலகத்துக்கு. என் பொண்டாட்டி பேச்சுக்கு சிலுவை தான் பதில். நான் யாருக்கும் அடங்க மாட்டேன். ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த இயேசு கிறிஸ்து பின்னாடி போனா உலகத்துக்கு பின்னாடி போகக்கூடாது, ரொம்ப கஷ்டம். என் மாமனார் என்னை கட்டுப்படுத்துற, அவர் சொல்றபடிதான் நான் கேட்டாங்க. என்ன செய்யறது? அவங்க விசுவாசத்துக்கு விரோதமா இருக்கிறதுனால தான் உலகத்தை ஆண்டர் பாய்க்க சொல்றார். தேவ சித்தம் செய்யாதபடி தடுக்கிறதுனால தான் உலகத்தை ஆண்டர் பாய்க்க சொல்றார். தேவ சித்தம் செய்யற போதுதான் தேவன் நம்மளை நடத்துவாரு. எனக்கு வந்து தேவ சித்தம் என்ன தெரிய மாட்டேங்க. நாம உலகத்துக்கு அடிமையா இருக்க வரைக்கும் தேவன் நமக்குன்னு சித்தம் கொள்ள மாட்டாருங்க. இயேசு கிறிஸ்து தெளிவா பேசுறாரு. ஒருத்தன் சண்டைக்கு போகணும்னா என்ன செய்யணும்? எதிரியோட பலம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கூட, அவன்கிட்ட போய் சண்டை போட முடிகிற அளவுக்கு உன்னிடத்துல திராணி இருக்கா, உன்கிட்ட பலம் இருக்கா, உன்னுடைய ஆயுதங்கள் படபலங்கள்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் சண்டைக்கு போ. நானும் சண்டை போடுறேன்னு போயிட்டு அவன் அடிச்சான்னு நினைக்க தாங்க முடியல, உடையாந்துடும். அவமானம் தானே, அவமானம் தானே. ஆண்டவரை நான் பின்பற்றேன்னு சொல்லிட்டு, ஆனா நான் எதிர்க்க வேண்டியது எதிர்த்து தானே ஆகணும். விசுவாசத்துக்கு விரோதமா நிக்கிறவங்களும் நம்ம எதிர்த்து தான் ஆகணும். அது சொந்தக்காரங்களாகட்டும், என்னுடைய சுயநலமே எதிர்த்தான் ஆக வேண்டியது இருக்கு. பொருளை இழக்க வேண்டியது இருக்கு. இங்க எந்த வித அஷூரன்ஸ் ஆண்டவர் எனக்கு தரல, சிலுவையை தான் கொடுத்துருக்கிறார். நானும் ஆண்டவர் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு சிலுவையை பார்த்த உடனே தூக்கி போட்டுட்டு ஓடுறோம். வேணுமா இது? ஒண்ணு ஆண்டவர் பின்னாடி போ, இல்லை எனக்கு இது ஒத்து வராதுங்க அப்படின்னு உன் வழியில போயிட்டே இரு. கட்டாயம் இல்லை, சிலுவை யாருக்குமே கட்டாயம் கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினா சிலுவை தான்.
வீடு கட்டணும் ஒருத்தன் முயற்சி பண்றான். ஆனா கையில எவ்வளவு பணம் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தானே வீடு கட்ட முடியும். பெருசா வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிட்டு பாதி கட்டிட்டு நினைச்சுன்னா இதாங்க நம்முடைய அனைவருடைய நிலைமையும். நம்ம முழுமையா ஆண்டவரை பின்பற்ற முடியல. இதனால்தான் கிறிஸ்து எல்லோரையும் நடத்துறது இல்லை. அவர் நம்ம வாழ்க்கையில தலையிட்டார்னா முழுக்க தான் தன் கட்டுப்பாட்டுல எல்லாத்தையும் வச்சுப்பார். அவர் சொல்றபடிதான் நம்ம நடக்கணும். அவருக்கு மிஞ்சி மற்றவங்களுடைய வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுக்க முடியாது. அது பொண்டாட்டியா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், மாமனாரா இருக்கட்டும், மாமியாரா இருக்கட்டும், அண்ணனாகட்டும், தம்பியாகட்டும், எல்லாரையும் எடுத்தாக வேண்டியது இருக்கு. கட்டாயம் அது இல்லைன்னா ஆண்டவர் பின்னாடி போக முடியாதுங்க. இதுதான் உலகம். உலகத்தையும் மாம்சத்தையும் நம்ம இவைகள் அடிமைப்படுத்தி வைக்குது. சத்தியம் இவைகள்ல இருந்து விடுதலாக்குது. இவைகள்ல இருந்து விடுதலாக்குறதுக்காகத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கைய தன் கையில எடுத்துக்கிறாரு. நாம அதுக்கு இடம் கொடுத்தா தான் அது முடியும். எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லை. ஆண்டவருக்கு நான் உண்மையா இருக்கிறதுக்காகத்தான் நான் எல்லாத்தையும் விடுறேன். ஆண்டவர் எனக்கு என்ன தருவாரு, எப்படி தருவாரு, எதை தருவாரு, தரமாட்டாரு, வேண்டாம். தேவனை நான் திருப்திப்படுத்துறேன். அவர் பின்னாடி போறேன், அவ்வளவுதான். அவர் எப்படி வேணா என்ன வைக்கட்டும், அவர் எனக்கு என்ன வேணா செய்யட்டும். நான் எதையுமே எதிர்பார்க்கல. இது பேர் தாங்க விசுவாசம். இந்த விசுவாசம் உண்மை அது செய்கையில தான் விளங்கும். அந்த செய்கையை பார்த்து தான் ரூத் நமக்கு முன் மாதிரியா இருக்கா. அவரு மோவாபிய ஸ்திரீ. இஸ்ரேல் ஜனங்களுடைய பழக்கம் அவளுக்கு தெரியாது, புரியாது. அது அந்நிய தேசம். சொந்த ஜனங்களுடைய விட்டுட்டு அந்நிய தேசத்துக்குள்ள வர வித்தியாசமான ஒரு வாழ்க்கை, சுயநலமான வாழ்க்கை தான் நமக்கு தெரியும். சிலுவ வாழ்க்கை சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை, எந்தவித பாதுகாப்பும் இல்லை, எந்தவித அஷூரன்ஸும் இல்லை, நாளே குறித்த நிச்சயம் இல்லை. பிடிஞ்சா மண்ணா பெய்யும், அவ்வளவுதான் நமக்கு தெரியுமே ஒழிய இன்னைக்கு பாத்திரங்காலி. நான் பேசுறது உண்மைங்க, பேசுறது உண்மை. இது அடிப்படையான ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கை பூரா இப்படிதான் இருக்கும். நான் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதனால்தான் இதை நான் சொல்றேன். அவர் எனக்கு தராரு, நான் அனுபவிக்கிறேன். அவர் எனக்கு தேவைக்கு தகுந்ததை தான் தராரு. அவர் என் வாழ்க்கையில புகுந்து எல்லாத்தையும் தான் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் விரும்புற ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ முடியுது. விரும்புற இடத்துல தான் இருக்க முடியுது. அவர் விரும்புற காரியத்தை தான் நான் செய்ய முடியுது. என் புத்திக்கு பட்டதெல்லாம் நான் செய்ய முடியல. நான் நினைக்கிறபடியெல்லாம் வாழ முடியல. நான் நினைக்கிறதெல்லாம் அனுபவிக்க முடியல. நான் விரும்புற பெண்ணை கல்யாணம் பண்ண முடியல. நான் விரும்புறபடி வீடை கட்ட முடியல. நான் விரும்புறபடி படிக்க முடியல. நான் விரும்புறபடி சம்பாதிக்க முடியல. எனக்குன்னு ஒரு கேரியரை பில்டப் பண்ண முடியல. முடியல. நான் முடியலன்றது நிறைய சொல்லுவேன், உண்மை. ஆனா ஒண்ணு மட்டும் முடியுது, தேவ சித்தம் செய்ய முடியுது. தேவனை திருப்திப்படுத்த முடியுது. அவருக்கு நான் அடங்கி போறேன். சித்தம் எதுவும் நான் செய்யுங்க. அவரு இப்படி செய்யறேன் அப்படி செய்யறேன்னு பெருசா சொன்னாலும் செய்ய மாட்டேங்கிறாரு. 100 வயசுக்கு அப்புறம் தான் அவனுக்கு பிள்ளையே தராருங்க. எனக்கும் நிறைய சொல்றாரு, அப்படி செய்யணும் அப்படி செய்யணும். இன்னை வரைக்கும் உருப்படியான ஒரு சம்பாத்தியம் இல்லை. வாழ்க்கை ஓடுது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், ரூத்தை போல நான் தேவனை திருப்திப்படுத்துறேன். நான் எந்த வித எதிர்பார்ப்பும் ஆண்டவர்கிட்ட வச்சுக்கல. நீங்க தாங்க, தராம போங்க. நாங்க பார்த்து கேள்வி கேட்க மாட்டேன். தந்தீங்களா, ரைட்டு. தரலையா, ரைட்டு. உங்களுடைய அன்பு தான் எனக்கு வேணும், அதை நான் சம்பாதிக்கிறேன். இதுதாங்க விசுவாசம். விசுவாசம் செய்கையினால தான் நிரூபிக்கப்படும், செய்கையினால தான் அடையாளம் காணப்படும். செய்கையை பார்த்து தான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரு. ஏதான் நீங்க ஆபிரகாம்கிட்ட பார்க்கலாம். 100 வயசு வரைக்கும் என் காத்துட்டு இருக்காரு. சொன்ன இடத்துல நினைச்சிருக்கான். எத்தனை வருஷம்? 1 வருஷம், 2 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 40 வருஷம் அசையாம நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம எல்லாமே அப் அண்ட் டவுன் தான். ஒரு நாளைக்கு விசுவாசத்துல இருப்போம், மறுநாள் டவுன். சூழ்நிலைகள் தான் நம்மளை மாத்துது. முன்னாடி இருந்த மாதிரி இன்னைக்கு இல்ல. நம்மளுடைய எண்ணங்கள்லாம் நல்லா இருக்கு, நம்மளுடைய விருப்பங்கள்லாம் அழகா இருக்கு தேவனுக்காகன்னு சொல்லி. ஆனா அதுல நிலைத்திருக்கத்தான் நம்மளால முடியல. நிலைத்திருக்கிறவன் இதாங்க முக்கியம். இஸ்ரேல் ஜனங்களால நிலைத்திருக்க முடியல அவரோட கற்பனைகள்ல. அப்பப்ப எழுப்புதல் மனுஷர்களை அனுப்பி எழுப்பிடுறாரு. அவங்க இருக்கிற வரைக்கும் இருக்கிறாங்க, அவங்க காணாம போயிட்டதுக்கு அப்புறம் இவங்களும் காணாம போயிடுறாங்க. பழைய குருடி கதவை தடி. பொருளாசை, அதை ஆராதிக்கிறோம். தேவனை ஆராதிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போதான் பொய் சொல்ல வேண்டியது அவசியமாகுது.
திருட வேண்டியது அவசியமாகுது, மற்ற பொருளை இச்சிக்க வேண்டியது அவசியமாகுது, தந்திரமா நடக்க வேண்டியது அவசியமாகுது, லஞ்சம் வாங்க வேண்டியது அவசியமாகுது, பொருள் ஆசை. இந்த ஒரு பாவத்திலிருந்து விடுதலை ஆயிடுங்க பையா. இயேசு சொல்றாருல, இந்த உலகத்துல 2 எஜமான் உண்டு. ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை பகைப்பான், ஒருவனை அலட்சியம் பண்ணி மற்றவன் மேலே விருப்பமாயிருப்பான். ரெண்டும் ஒண்ணாக்க முடியாது. தேவனையும் ஆராதிப்பேன், பொருளையும் ஆராதிப்பேன், முடியாது. 2 எஜமானுக்கு ஒருவனும் ஊழியம் செய்யக்கூடாது. தெளிவா பேசியிருக்காரு இயேசு கிறிஸ்து. பேசினால ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும். குழப்பத்துக்கே இடம் இருக்காது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யறோம். தேவனும் வேணும், பணமும் வேணும், முடியாது. நாளைக்கு என்ன செய்வோம், அதுக்கு என்ன பண்றது? கேள்வி கேட்காத, விசுவாசம் கேள்வி கேட்காது. கேள்வி கேட்டா பதில் கிடையாது. தேவனுக்கு பின்னாடி போவோம், தேவனை ஆராதிக்கிறோம், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அவர் என்னை எப்படி வச்சாலும் ரைட்டு. அடுத்த வேலையை பத்தி எனக்கு அஷூரன்ஸ் தரல, ஆனா அடுத்த வேலை வரும்போது அந்த நாளுக்குரியத அது கவலைப்படும். இதான் இயேசு சொல்றாரு, நாளைய பத்தி அது கவலைப்படும், நீ கவலைப்படாத. இந்த தேவன் வித்தியாசமானவர், இந்த தேவன் மறைவானவர், ஆனா இந்த தேவன் அன்பானவர். இந்த தேவன் ஆசீர்வதிக்க ஒருவனாலும் தாங்க முடியாது அந்த அளவு ஆசீர்வதிக்கிறவர். ஆனா இந்த தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான் ரொம்ப 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 அபூர்வம். சேலஞ்சா தான் உங்ககிட்ட பேசுறேன். வாழ்க்கைன்றது ஒரு சேலஞ்ச். எப்படி வாழலாம், அவங்கள விட்டுடுவோம். இப்படித்தான் வாழணும், அது பேர் தான் விசுவாசம். அங்கதான் விசுவாசம் வருது. எனக்கு நீங்க தான் வேணும். நவமி மூத்த மருமகளை அனுப்பிடுறா, என்னால உனக்கு வேறொரு வாழ்க்கையை அமைச்சு தர முடியாது, உன் சொந்தக்காரங்கிட்ட போயிடுப்பா, நல்லபடி நீ இருந்துக்கோன்னு அனுப்பிடுற. போயிடுற. இவளால போக முடியல, ரூத்தால. ஏன், நான் இப்படித்தான் வாழணும்னு தீர்மானிச்சிருக்கேன். என் இஷ்டத்துக்கு நான் போக மாட்டேன், எனக்கு நன்மையை நான் தேட மாட்டேன். எங்கேயோ கை வைக்கிறேன் இல்ல, அதான்ட்டு போகுது. நன்மை தீமை என்னதுன்னு அறிகிற அறிவு, அதுதாங்க மாம்சத்துக்கு அடிப்படை. எனக்கு நன்மையை நான் தேட மாட்டேன். உண்மையான அன்பு, உண்மையான விசுவாசம், இவர் தாங்க இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இப்படிதாங்க பின்பற்றணும், இப்படிதாங்க விசுவாசிக்கணும். இந்த விசுவாசத்தை ஆண்டவர் தட்டி பார்ப்பாரு, உடைச்சு பார்ப்பாரு, காலங்கீரை போட்டு நசுக்கி பார்ப்பாரு, எல்லாம் பண்ணுவார். நான் செய்ய மாட்டேனே, அசையலையே அந்த பொண்ணு. ஏன்னா உண்மையான விசுவாசம் அசையாது, அது நிலைத்திருக்கும். 100 வருஷம் ஆனாலும் நிலைச்சிருக்குதுங்க. 130 வயசு நிலைச்சிருக்குது. அவன் சாகும்போது 175 வயசு. அதே தேசம். 1 நாள் 2 நாள் இல்லைங்க. தேவன் விசுவாசத்தை சோதிச்சு பாக்குறதுக்காகத்தான் காலம் தாழ்த்துறாரு. அவர் சொன்னபடி செய்ய மாட்டேங்கிறார். விசுவாசத்தை இழுத்து பாக்குறாரு. எவ்வளவு தூரம் இழுக்க முடியும்னு இழுத்து பாக்குறாரு. 100 வயசுல பிள்ளைய கொடுக்குறாருன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க, அவர் ஈஸியா நம்புறது இல்லை. குவாலிட்டி கண்ட்ரோல், அப்படி தீவிரமான குவாலிட்டி கண்ட்ரோல் வச்சிருக்கிறதுனால தான் அவரால் இந்த உலகத்தை நடத்த முடியும். பரலோக ராஜ்யம்னு ஒன்றத்தை வச்சிருக்க முடியுது. அங்க எல்லாரும் உள்ள போயிட முடியாது. தீவிரமான குவாலிட்டி கண்ட்ரோல், சீரியஸான கண்ட்ரோல். இந்த உலகத்திலே வடிச்சு எடுத்துடுற. அவரால் ஆசீர்வதிக்கப்படுறவங்க ரொம்ப அபூர்வமாக இருந்தாலும் ரொம்ப பிரகாசமானவங்க, ரொம்ப பாக்கியசாலிங்க. முடியும், நாம நிலைச்சிருந்தால், நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதில் நிலைத்திருந்தால். இனி நான் இல்லை, கிறிஸ்து ஒருவரே பிழைச்சிருக்காருன்றதுல நம்ம அசையாம நிலைத்திருந்தால், காலத்துக்கும் நிலைத்திருந்தால், இந்த வாழ்க்கை என்னுடையது இல்லைன்னு விட்டு கொடுத்து இனிமே எனக்கு என்ன இழக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? ஒண்ணுமே இல்லை. நவமி சொல்ற, உன் சௌகரியத்துக்கு உரியதை நான் தேடாதிருப்பேனோ, தேடுறா கிடைக்குது. போவாஸ்ன்ற ஒரு மனுஷனை நவமி ஏற்பாடு பண்ணினபடி ரூத் திருமணமாகி அவரை வாழ்க்கை சிறப்பாகுது. தேவன் அவரை வாழ வைக்கிறாரு. புரியுதுங்களா? தேவன்கிட்ட போறதுனால நம்ம நாசமாயிடுறது இல்லை. ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை தேடாதீங்க ஐயா. அவர் அன்பான தேவன், அன்பை எதிர்பார்க்கிறாரு. அப்பந்தான் அவர் நேசிப்பாரு. அப்பந்தான் அவர் அன்பானவர் தான். எல்லோருக்கும் இல்லை. பாருங்க, உங்களை சுத்திலும் பாருங்க, எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரா? இல்ல. என் பிள்ளைய ஆசீர்வதியா, கீபோர்டு கத்துறேன், டச்சில் போய் கீபோர்டு வாசிச்சுட்டா ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவாரு. எப்படிலாம் நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம். விசுவாசம் இல்லாம ஒருவனும் கர்த்தருக்கு பிரியமாக முடியாதுங்க. எழுதி வச்சுக்கோங்க. விசுவாசம்னா ரூத்தை பாருங்க, அவட்ட கத்துக்கோங்க. பியூர் லவ், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத சுத்த இருதயம்.
அதை நோண்டி 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 பார்த்த பிறகுதான் அவ வாழ்க்கைய சிறப்பிக்கப்படுது, அவ வாழ்க்கைக்கு சௌகரியத்தை ஏற்பாடு பண்ணப்படுது. புரியுதுங்களா? கடைசி வரைக்கும் தேவன் ஆழம் பார்க்கிறார். நம்மகிட்ட உண்மையான விசுவாசம் இருந்தா தான் அது நிற்கும், இல்லைன்னா நினைச்சிருக்காது. நம்ம ஓடி போயிடும், பாதியிலே ஓடி போயிடும். உலகமும் மாம்சமும் அவ்வளவு தூரம் கொள்ளாது, நம்மளை விடாது. சொந்தக்காரங்க விட மாட்டாங்க, துரத்துவாங்க. நீ இப்படி வாழக்கூடாது, பின்னாடி போ, இப்படிலாம் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காத, கடவுள் கடவுள்னு சொல்லி பின்னாடி ஓடிப்போ. பொண்டாட்டி சொல்றாரு, என்ன மனுஷன் நீ, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் ஏன் அப்படி, இவனை பாரு இவனை பாரு. ஒரு நாள் இந்த பட்டு படம்னு வாய் தர முடியலையே, உன்னை கல்யாணம் பண்ணி நான் என்ன சோகத்தை கண்டேன், கேள்வி கேட்கிறேன். நீ வீண். பொண்டாட்டி சொல்றான், மாமனார் சொல்றாரு, எனக்கு கீழே வேலை செய்யற வேலைக்காரன் சொல்றான், வேலைக்கு போனாங்க ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது. அவன் யாரையோ கால் பிடிச்சி மேலைக்கு போயிடுறான், பேச்சிலே சமாளிச்சு மேல போறான். நான் என்னதான் உண்மையா வேலை செஞ்சாலும் ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது. கடவுளை என்ன நோக்கி பார்க்க மாட்டேங்கிறாரு. இல்லைங்க, இந்த கடவுள் அப்படிலாம் நோக்கி பார்க்க மாட்டாரு. ஒரு ஆழம் பார்க்கிறாரு. உண்மையில நம்ம நிலைச்சிருக்கோமான்னு ஆழம் பார்க்கிறாரு. நம்மளோட உண்மையானது தானான்னு நிலைச்சு ஆழம் பார்க்கிறாரு. எவ்வளவு காலம் ஆழம் பார்ப்பாரு? அது உண்மையா இருந்தா என்னைக்கும் அது உண்மையா தான் இருக்கும், அது மாறாது. என்ன ப்ரொமோஷன் தரான் போறான், நான் உண்மையா இருந்துட்டு போறேன், அவ்வளவுதான். நீ ஏத்துக்காம போ, என்னால இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும், முடிஞ்சு போச்சு. எனக்கு கொடுத்த வாழ்க்கையில நான் திருப்தியா இருக்கேன். வார்கோதுமையை பொறுக்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த தேசத்துக்கு வந்தோம். ரூத், என்ன வாழ்க்கை இது? தேவன் உண்மையில்லவர்களுக்கு தான் உண்மையில்லவருங்க. இது மேல நான் விளக்கமா சொல்ல வேணாம். உண்மை இல்லாதவங்க யாரையும் ஆண்டவர் திரும்பி பார்க்கறது இல்லை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பரிசுத்தமான தேவன் இதுதான் பரிசுத்தம்னு சொல்றாரு. பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் தேவனை ஆராதிக்க முடியாதுன்னு நம்ம சொல்றோமே, அதுக்கு அர்த்தம் இதுதான். நாம பரிசுத்தம் இல்லாம தேவன்கிட்ட போறதுனாலதான் அவ எதிரிகளை கூப்பிட்டு அவங்க கையில நம்மளை ஒப்படைக்கிறார். கடங்காரங்களை ஒப்படைச்சிடுற. பேங்க்காரன் வந்து தேவையில்லாம நிறைய பிரச்சனைகளை கொடுத்து காசை பிடிக்கிட்டு போறான். இறக்கம் கிடைக்க மாட்டேங்க இந்த உலகத்துல, ஒத்தாசை கிடைக்க மாட்டேங்க. கட்சிக்காரங்க பின்னாடி போன யாருமே உண்மையா இருக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன, நான் தேவன்கிட்ட உண்மையா இருந்தேன்னா எனக்கு எல்லாருமே உண்மையா இருக்காங்க. இது ஒரு அதிசயம். நீ விளையாடி பாருங்களேன் இந்த விளையாட்டை. தேவன்கிட்ட மட்டும் உண்மையா இருங்க, எல்லாரும் உங்களுக்கு உண்மையா இருப்பாங்க. நீங்க தேவன்கிட்ட ஏமாத்துங்க, எல்லாரும் உங்களை ஏமாத்துவாங்க. நான் அதை பார்த்துட்டேன். தேவையில்லாமலே என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுத்துட்டு போறான். கேட்டாக்க அந்த கணக்கு இந்த கணக்குன்றான். எனக்கு பணம் தர வேண்டியவனே பணம் தர மாட்டேங்கிறான். கணக்கு எழுதி காமிக்கிறான், உனக்கு இவ்வளவுதான் தரணும்னு சொல்லி. உண்மை இல்லாம போகும்போது உண்மை கிடைக்காதுங்க. நீங்க உண்மையா இருந்தாலும் உண்மையா கிடைக்க மாட்டேங்குது. தேவன் தரது மட்டும்தாங்க உங்களுக்கு கிடைக்கும். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஆமா, இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. தேவன் ஒன்னத்தை தராட்டினா ஒருவனும் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. இதுல தீர்மானமான தெளிவு உங்களுக்கு வேணும். ஏன்னா நம்ம யாரையும் நம்பிட்டு இருக்கோம். இவர் நம்மளா நடந்துடாதா, இன்டர்வியூல எப்படி பண்ணா கிடைச்சிடாதா. தேவன் தராத வரைக்கும் எதுவுமே எனக்கு கிடைக்காது. அவர் எனக்கு எதை தரணும்னு விரும்புறாரோ தரட்டும். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரு. அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான், மனம் கடந்து புலம்புது, அடிச்சுக்குது. சொந்தக்காரங்க கேவலமா பாக்குறாங்க. உன்னை படிக்க வச்சது வீண். அப்பா சொல்றாரு, அம்மா சொல்றாங்க, என்னடா நீனு இப்படி. நம்ம பார்த்து யாருமே பாராட்ட மாட்டேங்கிறாங்க. ஏன்? நான் திருப்தியா இருக்கேன். தேவன் என்ன எந்த வேலை கொடுத்தாலும் சரி, எப்படிப்பட்ட வருமானம் கொடுத்தாலும் சரி, எப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுத்தாலும் சரி, நான் திருப்தியா இருக்கேன். யார் என்னை பத்தி என்ன சொன்னாலும் அதை பத்தி கவனிக்க மாட்டேன், தேவையில்லை. தேவனை திருப்திப்படுத்தினா போதும். இப்படி இருந்தா தாங்க ரூத்தா இருக்க முடியும். மனுஷருடைய பேச்சை கேட்டான்னா ரூத் பின்னாடி போயிருக்க முடியுமா? கோதுமை மணியை புறக்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? வயல்வெளியில கிடக்கிற கோதுமை மணி தான் அவளுக்கு வாழ்க்கை ஆதாரம். முடியுமா? ஒத்திக்கிட்டு போச்சு. சொந்தக்காரன் சொல்றான், அப்படித்தானே சொல்லுவான். அது எங்க போய் வாழ்ந்துட்டு இருக்கு, அப்படித்தானே சொல்லுவான். ஆனா அவ அவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் தான் திசை திரும்புது, வாழ்க்கையே திரும்புது. புரியுதுங்களா? தேவன் என்னோட உண்மையை பார்த்து தான் இறங்குறாருங்க. இது பேர் தான் விசுவாசம். விசுவாசன்றது ஜெயிக்கும். தேவ அன்பை ஜெயிக்கும், இந்த உலகத்தை ஜெயிக்கும், மாம்சத்தை ஜெயிக்கும். வேற எந்த வகையிலையும் நீங்க மாம்சத்தையும் இந்த உலகத்தையும் ஜெயிக்க முடியாது. தேவனுடைய அன்பை ஜெயிக்க முடியாது. விசுவாசம் ஒண்ணுதான் தேவனை உங்க பக்கம் திரும்பி பார்க்க வைக்கும். விசுவாசம் ஒண்ணுதான் தேவனுடைய பலத்த ஆசீர்வாதத்தை கொண்டு தரும். நன்றி. வேற தன்னோடு சந்திக்கிறேன். வணக்கம்.